நம்முடைய சுயமரியாதையை வளர்த்துக்கிறதுக்கான சில வழிகள். 1. நம்மள யார் கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாது. நம்மள நாமே தாழ்த்திக்கக்கூடாது. நம்மளோட சொந்த வாழ்க்கை பயணத்தில மட்டும் கவனத்த செலுத்தணும். 2. நமக்கான விஷயங்களோ, இல்ல நம்மள பத்தின விஷயங்களோ, அதில எதிர்மறையான சிந்தனையோ, இல்ல பேச்சோ இருக்கவே கூடாது. உங்களுடைய நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, எப்படி போய் முன்ன நிப்பீங்களோ, எப்படி இரக்கம் காட்டுவீங்களோ, எப்படி சப்போர்ட்டா இருப்பீங்களோ, அதே மாரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு விஷயம் அப்படின்னும்போது, உங்களுக்காக நீங்க நிக்கணும். உங்க மேல நீங்க இரக்கம் காட்டணும். உங்களுக்கு நீங்க முன்னுரிமை குடுக்கணும். 3. வாழ்க்கையில ஒரு விஷயத்த சாதிக்கணும், செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, எடுத்தோனே பெரிய விஷயமா செஞ்சு கஷ்டப்படக்கூடாது. ஈஸியா அடையக்கூடிய இலக்குகள நிர்ணயம் செய்யணும். அந்த இலக்குல எந்த அளவுக்கு நீங்க முன்னேறுறீங்க அப்படின்றத அடிக்கடி கண்காணிக்கணும். 4. உங்களோட உடலையும், மனசையும் நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா, ஆரோக்கியமான பழக்கங்கள் அப்படின்றது நம்மளோட சுயமரியாதைய மட்டும் இல்ல, தன்னம்பிக்கைய வளர்க்கக்கூடிய ஒரு ஆயுதம். 5. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யணும். பணம், பொருள் குடுக்கறது மட்டும் உதவி கிடையாது. நல்ல வார்த்தை பேசுறதும், அந்த நபருக்காக நேரத்த ஒதுக்குறதும் கூட ஒரு பெரிய உதவி தான். 6. நம்மள சுத்தி இருக்கிறவங்க நேர்மறை எண்ணம் உள்ளவங்களா இருக்கிற மாரி பார்த்துக்கணும். ஏன்னா, நம்ம யார் கூட பழகுறோமோ, நம்மள சுத்தி யார் இருக்கிறாங்களோ, அவங்களோட எண்ணங்களும், செயல்களும், பழக்கவழக்கங்களும் நம்மள அறியாமலே நமக்குள்ள வந்துரும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். 7. நீங்க செஞ்ச நல்ல விஷயங்கள, சாதனைகள அங்கீகரிக்கணும். அது பெருசோ, சின்னதோ உங்களோட வெற்றிய நீங்க கொண்டாடணும். அதுக்கு நீங்க முழுசும் தகுதியானவங்க அப்படின்றத நீங்க நம்பணும். நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களோட ஒப்பீனியன எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.